நான் வேணா போய் அம்மா தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். வயிற பாய்ச்ச உடம்புல விஷம் இறங்கிருக்கே. ஐயோ ஐயோ. ஏங்க ஐயோ ஐயோ ஆண்டவா, எப்படியாவது அவரை காப்பாத்து. என்ன கடிச்சதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஆண்டவா. என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கிறேன். இவரை காப்பாத்திடு கருப்பா. பாம்பு தான் கடிச்சிருக்கு. ஐயோ ஆண்டவா, பாம்பு. ஐயோ ஐயோ பாம்பு. ஏங்க ஏங்க பதறாதீங்க. பாம்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மயங்கி இருந்தீங்க. அது அண்ணன் உங்களை நம்ம அன்பை புரிய வைக்க பண்ண பிளானுங்க. சத்தியமா அத நான் ஸ்டார்ட் பண்ணலங்க. ஏங்க ஆனா நீங்க என் மேல லவ்ல ஓடி வந்தீங்கல்ல? இல்லங்க, இறக்கத்துல ஓடி வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். அப்பதாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நிம்மதியா ஆசுவாசமா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா மடியில தூங்குற குழந்தை போல மனசு லேசா இருந்துச்சுங்க. அதாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். ஆனா பாம்பெல்லாம் இல்லைங்க. இல்லைங்க, பாம்பு இருக்கு. ஐயோ இல்லைங்க, அஞ்சலி அவுட் ஹவுஸ்க்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்ன பொய்யுங்க அது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நெசமா இப்ப இங்க பாம்பை பார்த்தேன். பாம் அங்கங்க சத்தியமா பார்த்தேன். நான் பாம்பை பிடிச்சிருவேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இங்க கொம்பு இருக்கா? ஏங்க நீங்க என்ன பழைய முத்தழகா? பாம்பை பிடிக்கிறேன்னு கிளம்புறீங்க? ஏன், நான் இப்போ அதே முத்து அழகுதான். ஐயோ, நீங்க இப்ப கன்சீவா இருக்கீங்க. யூ ஆர் பிரெக்னன்ட். எப்படி இருந்தாலும் நீங்க பாம்பு பிடிக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏங்க சொன்னா கேளுங்க. சில விஷயம் செய்ய வேண்டாம்னா வேண்டாம். இப்ப என்ன, அவுட் ஹவுஸ்ல தானே இருக்கேன். வாங்க, நாம இங்க இருக்க வேணாம். ஆளுங்க யாராவது வர வைக்கலாம். வாங்க.